என்னடா இன்டர்வியூ எப்படி போச்சு? டீ கடிக்க போடா. போகிறேன், ஆனால் நீ தான் வாங்கி தரணும். போடா. டேய், இனிமேல் அப்பா பாக்கெட்டில் காசு எடுக்க மாட்டேன். சரி, என்ன வேலை, டைமிங் எல்லாம் சொல்லிட்டாங்களா? டேய், இனிமேல் மந்த் ஸ்டார்டிங்கில் பீர் வாங்கி கொடுப்பேன். டேய், என்னாச்சு, ஏன் பேசாமல் வர? டேய் அப்பா, என்னை முதல்ல கம்பெனியில் செலக்டே பண்ணலடா. இந்த டீ கடை போகிற வரைக்கும் இந்த அமைதியாவா. இதுக்கு தான் மூஞ்சி அப்படி வச்சிருக்கிய தெரியுதுல. ஓ டே டே சரி, இப்போ என்ன சொல்லு. டேய், கம்பெனி கிடைக்கிறதெல்லாம் பெரிய விஷயமே இல்லை. ஓ சொல்லுவேன். ஒரு நாள் எங்கள் வீட்டில் என்ன சொல்கிறாங்க உனக்கு என்னடா தெரியும்? பிடிச்சதையும் பண்ண விட வேலையும் இல்லாமல். ஐயோ, அதெல்லாம் வெறுப்புடா. சரி, அப்போ வீட்டில் பேசு. சரி, பேசினா மட்டும் விட்டுருவாங்களா? 6 மாதம் ஆச்சு காலேஜ் முடிச்சு. எங்கள் வீட்டில் வேறு பேச விட்றோம். எவ்வளோ பேசுகிறாங்க தெரியுமா? எச்சி குடு. டேய் டேய், நீ இந்த டைரக்ஷன்லாம் பண்ணிருந்தல்ல, யூடியூப்ல ஷார்ட் ஃபிலிம்லாம் பண்ணிருந்தியே, அதை கூட ஒழுங்காக பண்ணவில்லடா. அவன் நமக்கு என்ன நல்லா வரும்னே தெரியாமல் சுற்றிட்டு இருக்கான். நீ என்னடானா நல்லா வர்றத விடுறேன்ற. டேய், லாஸ்ட் மந்த் கூட யூடியூப்காக ஏதோ கண்டென்ட் பண்ணியே, என்னது அது? ஒரு நிமிடம். எவ்வளோ நல்லா இருந்துச்சு தெரியுமா? வா, அந்த டீ கடையில் ஒரு சீன் வச்சு, அதுதான் ஷார்ட். ரெண்டு ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள அதான் ஒரு ஃப்ரெண்டு கூட ரியலைஸ் பண்ண வைப்பானே, செம்மையா இருந்துச்சுடா. தம்பி, சிகரெட்டுக்கு காசு தரல. ஒரு நிமிஷம். தம்பி, நீ இல்லப்பா, உன்னோட ஃப்ரெண்டு காசு கொடுத்துட்டாரு. பே பண்ணிட்டானா? ஆமாப்பா. நம்ம எப்போல்லாம் ஒரு கஷ்டத்தில் இருக்கோமோ, இப்படி எப்போவுமே நம்ம லைஃப்பில் ஒருத்தர் இருப்பான், நம்மளை புரிய வைக்க. நம்மளை விட அவங்களுக்கு அதிகமாக தெரியும். அவங்க சொல்கிறது பாசிபிள் இல்லைனாலும் அவங்க சொல்கிறத ஒரு நிமிடம் ட்ரை பண்ணி தான் பாருங்கள். நமக்கு இருக்கிறதே ஒரு லைஃப் தான்.